அமெரிக்காவில் இப்போ பிரசிடென்ட், அதாவது ஜனாதிபதி மாற்றம். முன்பு ட்ரம்ப் வந்து இருந்தார், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே ஜனாதிபதியாக இருந்தார். இப்போ திருப்பி அவர் ஜெயிச்சு வந்து ஜனாதிபதியாக ஆயிட்டார். ஆனால் வந்த ஒரு மாதத்துலேயே பெரிய ஆர்ப்பாட்டம். அவர் வந்து தான் பெரிய சாணக்கியன், அவர் தான் நாட்டிலே பெரிய அறிவாளின்ற நிலைமையில் எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதில் முக்கியமாக வந்து நம்ம உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் ஓடிக்கிட்டு இருக்கு. முன்பு உள்ள ஜனாதிபதி வந்து நிறைய பணம் வந்து உக்ரைனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. உக்ரைனோட ஜனாதிபதி வந்து சைலன்ஸ்கி வந்து ரொம்ப அமைதியான மனிதனாக இருந்தாலும் தொடர்ந்து சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கார். அதே போல் அந்த சண்டைக்கு முக்கிய காரணம் வந்து ரஷ்யா வந்து ஒரு சர்வாதிகார நாடு. அவங்க அந்த உக்ரைன் வந்து அவங்களோட பழைய நாட்டில் வந்து, அதாவது சோவியத் யூனியன்ற டைமில் வந்து அவங்க கூட சேர்ந்து இருந்துருந்துச்சு. அவங்களாம் சேர்ந்து இல்லை, ஆக்சுவலி இவங்கெல்லாம் வற்புறுத்தி அவங்கள சேர்த்து வச்சுருந்தாங்க. அந்த நாடுங்க வந்து ஒரு 7-8 நாடுங்க வந்து பிரிஞ்சு போயிடுச்சு. ரஷ்யா வந்து அவங்க வந்து அவங்களோட தான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக இப்போ உக்ரைன்கிட்ட வேணும்னு சண்டைக்கு இழுத்து நிறையா பேர் செத்து போயிட்டாங்க. ஆனால் அதற்கு வந்து முன்பு இருந்த நிர்வாகம், அரசாங்கம், அமெரிக்க அரசாங்கம் முழு ஆதரவு கொடுத்துச்சு. அது எப்போல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லி ஐரோப்பிய நாடுகள் வந்து எல்லோரும் வந்து உக்ரைனுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது எல்லோரும் சும்மா ஆதரவு கொடுக்கலங்க. அவங்க ஆதரவு கொடுத்த காரணம் வந்து, இப்போ அந்த யுக்ரைனை கைப்பற்றிட்டா ரஷ்யா, அடுத்து ரஷ்யா வந்து இன்னொரு நாட்டுக்கு நடவடிக்கை எடுத்து அவங்கக்கிட்டையும் சண்டைக்கு போவாங்க. இதனால தான் ஐரோப்பிய நாடுகள்லாம் ஒன்றாக சேர்ந்துக்கிட்டு உக்ரைனுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. வந்து இந்த அமெரிக்கா வந்து அவங்க வந்து கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் அவங்க ஒரு பெரிய நாடு, பெரிய வல்லரசு, பெரிய பேட்டரவுடி அப்படின்ற நினைப்பில் வந்து அந்த ஆதரவை நல்ல முறையில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த ட்ரம்ப் வந்து என்ன செய்கிறாரு, ட்ரம்ப் வந்து தான் பெரிய ஆள், நான் தான் இப்போ உள்ள ரவுடி, நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி பணிய வைக்க பார்க்குறாரு. இது எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயந்தான். பணக்காரன் வந்து ஏழையை வந்து அடிமைப்படுத்த நினைப்பான்ல, அந்த மாதிரி ட்ரம்ப் வந்து தான் ஜனாதிபதி ஆன பிறகு வந்து அதே நேரத்தில் ட்ரம்ப் வந்து ஒரு வியாபாரி, பெரிய வியாபாரி, பெரிய பணக்காரன். அதனால் அவர் வந்து என்ன நோக்கத்தில் செயல்படுறாருன்னா, எல்லாமே வியாபார நோக்கத்தில். மனித நேயம், அதாவது ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்கிறாங்கள, அதெல்லாம் அவர் பார்க்க தயாராக இல்லை. ஆனால் அந்த ட்ரம்பை ஏற்று ஐரோப்பிய நாடுகள், முக்கியமாக கனடா, இவங்கெல்லாம் ஜெர்மனி, இவங்கெல்லாம் எதிர்த்து நிற்பாங்கன்னு தெரியுது. ஸோ இதை பற்றி நீங்கள் ஒன்றும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் செய்திகளை பாருங்கள். நான் பேசணுன்னாலும் சொல்லுங்கள், நான் பேசுவேன் இன்னும் இதை பற்றி.